As I was meditating upon the Word of God, தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது Ecclesiastes chapter 4 and verse 1 came before me. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஆண்டவர் தந்தார். But look, the tears of the oppressed. இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், But they have no comfort. அவர்களை தேற்றுவார் இல்லை. If you read Psalm 69 and verse 20, சங்கீதம் 69 20ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், David the psalmist says, சங்கீதக்காரனாகிய தாவீது I looked for comforters. என்னை தேற்றுகிறவர்களுக்காக நான் தேடினேன், I did not find even one. ஒருவனையும் காணவில்லை. Here the Bible says, இங்கே வேதம் சொல்லுகிறது, look everywhere there are oppressors. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை எல்லா இடங்களிலும் பார்க்கிறேன். I see the oppressed people. ஒடுக்கப்பட்ட ஜனங்களை நான் பார்க்கின்றேன். I see their tears. அவருடைய கண்ணீரை நான் பார்க்கின்றேன். But there is no one to comfort them. ஆனால் அவர்களை தேற்ற ஒருவருமே இல்லை. My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, look into the Bible. வேதத்தை பாருங்கள். You see women folk, a set of women folk like that. இப்படிப்பட்ட பெண்களின் கூட்டத்தை பார்க்கலாம். If you read Genesis 16:3, ஆதியாகமம் 16:3 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், you find an ordinary servant called Hagar. அங்கே ஆகார் என்ற ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணை பார்க்கின்றோம். She's an Egyptian girl. அவள் ஒரு எகிப்து தேசத்து பெண்மணி. Just a servant girl. ஒரு வீட்டு வேலைக்காரி, அவ்வளவுதான். She was working in the home of the richest man on earth. உலகத்திலேயே மிகவும் செல்வந்தனாகிய ஒரு மனிதனுடைய வீட்டிலே வேலைக்காரியாக அவள் வேலை செய்தாள். Abraham, who is acclaimed as the father of all faith, எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பனாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமின் வீட்டிலே she was very faithfully helping his wife Sarah. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுக்கு இந்த பெண் உண்மையாய் வேலை செய்து வந்தாள். Sarah had no child. சாராளுக்கு பிள்ளையே இல்லை. She waited and waited for a child. அவள் ஒரு பிள்ளைக்காக அநேக ஆண்டுகள் காத்திருந்தாள். No hope. நம்பிக்கையே இல்லை. So what she did? ஆகவே அவள் என்ன செய்தாள்? One day ஒரு நாளிலே she called this little girl. இந்த சிறு பெண்ணை அழைத்தாள். I am going to make you as the second wife for my husband. உன்னை என்னுடைய புருஷனுக்கு இரண்டாவது மனைவியாக நான் ஏற்படுத்த போகிறேன் என்றாள். This girl should have been delighted. இந்த பெண் உண்மையிலேயே மகிழ்ச்சி She's ஆச்சரியப்பட்டிருந்தாள். an Egyptian girl. அவள் ஒரு எகிப்திய பெண், No money. பணமே இல்லை, Just a servant. ஒரு வேலைக்காரி, A அவ்வளவுதான். bond servant. அதுவும் அடிமையாய் இருந்த வேலைக்காரி. So she said yes. அவள் சரி என்றாள். But when she became pregnant, ஆனால் அவள் கற்பம் தரித்த பொழுதோ Sarah threw her away, சாராள் அவளை விரட்டி விட்டாள். sent her out of home. தன்னுடைய வீட்டை விட்டு விரட்டி விட்டாள். She made her run away from home. அவள் கொடுத்த கஷ்டங்களின் நிமித்தம் ஆகார் ஓடும்படியான சூழ்நிலையை She உருவாக்கினாள். was crying and crying. அவள் கண்ணீர் விட்டு கதறினாள். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, finally, if you read the 21st chapter of Genesis, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை இறுதியிலே படிக்கும் பொழுது, when the child was born, பிள்ளை பிறந்தபோது she again was thrown out. மீண்டுமாக அவள் வீட்டை விட்டு விரட்டப்பட்டாள். And the Bible says வேதம் சொல்லுகிறது, she wept and wept. அவள் மனம் கசந்து அழுதாள். All alone she wept. தன்னன் தனியாய் அழுதாள். The tears of the oppressed. ஒடுக்கப்பட்டவளின் கண்ணீர், The tears of the oppressed. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீர். If you read 2 Samuel chapter 13, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால், if you read 14, 16 and 21, 14, 16, 21, there was a prince called Amnon. அங்கே அம்னோன் என்கின்ற ஒரு ராஜபுத்திரன் இருந்தான். He spoiled the life of his own sister. அவன் தன்னுடைய சொந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே கெடுத்து போட்டான். And she cried and cried. அந்த சகோதரியோ கதறி கதறி அழுதாள். And the Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, lifelong she was crying. அவள் தன் வாழ்நாள் முழுவதும் கதறி கதறி, Lifelong she was crying. வாழ்நாள் முழுவதும் கதறிக்கொண்டே, Because he had strength in him. ஏனென்றால் அவளுக்குள் பலம் இருந்தது. He had power. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. So he could do anything with her. அவனால் முடிந்த காரியத்தை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் செய்தான். Sarah had power. சாராளுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. She could do anything with her servant. தன்னுடைய வீட்டு வேலைக்காரியை அவள் இஷ்டம் போல நடத்தினாள். In the same way, அதை போலவே if you read Ruth chapter 1,
ரூத் முதலாம் அதிகாரம் If you read 9 and 14, 9-14 வசனங்களை படிப்பீர்கள் என்றால் you see 3 people crying there. அங்கே 3 பேர் கண்ணீர் விட்டு அழுவதை காண முடியும். Naomi, நவோமி, and then had 2 daughters-in-law. அவளுடைய 2 மருமக்கள்மார். What had happened to them? அவர்களுக்கு என்ன ஆனது? First of all, Naomi's husband died. முதலாவது நவோமியினுடைய கணவர் மரித்து போனார். Then both her sons died. அதன் பிறகு 2 மகன்களும் மரித்தார்கள். She was in a strange country, a foreign country. அவள் தான் பிறந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திலே வாழ்ந்து வந்தாள். Nobody to console her. அவளை ஆற்றி தேற்ற ஒருவருமே, Nobody to comfort her. அவளை தேற்றுவதற்கு ஒருவருமே இல்லை. 3 widows joined together. 3 விதவைகள் ஒன்றாய் சேர்ந்தார்கள். And the Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, they screamed, அவர்கள் புலம்பி கதறினார்கள், they wailed, அவர்கள் அழுது they புலம்பினார்கள், mourned, அவர்கள் துக்கம் கொண்டார்கள், and wept aloud. அவர்கள் அதிக உரத்த சத்தத்தோடே அழுதார்கள். The whole world could listen to their cry. உலகத்தார் அத்தனை பேரும் அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்க முடிந்தது. Death was oppressing them. அப்படியாக மரணம் அவர்களை ஒடுக்கியது. Death was oppressing them. மரணம் அவர்களை ஒடுக்கி போட்டது. Death had all the power to oppress them. அவர்களை ஒடுக்கும்படியாய் மரணத்திற்கு அதிகாரம் இருந்தது. My precious sisters, என் விலையேற பெற்ற சகோதரிகளே, if I ask each one of you your life story, உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை கேட்டால் somewhere you must be oppressed. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் ஏதாகிலும் ஒரு பகுதியிலே நீங்களும் ஒடுக்கப்பட்டுதான் இருப்பீர்கள். Probably death is oppressing your family today. ஒருவேளை என்று மரணம் உங்கள் குடும்பத்தை ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம். Untimely deaths of your husbands are oppressing you today. உங்களுடைய கணவர் இள வயதிலே மரித்து போனபடியினால் அந்த மரணம் உங்களை ஒடுக்கி போட்டு இருக்கிறது. Loneliness may be oppressing you today. ஒருவேளை தனிமை உங்களை இன்று ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம். Helplessness may be oppressing you today. உதவியற்ற நிலைமையிலே இருக்கிறபடியினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்கலாம். Injustice may be oppressing you today. அநீதியான காரியங்களை உங்களை ஒடுக்கி போட்டு இருக்கலாம். You are being oppressed probably by evil people like Sarah. பொல்லாத மனிதர்கள், சாராளை போல பொல்லாத குணமுடைய மனிதர்களினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். This is the composition of the Esther prayer group. எஸ்தர் ஜெப குழுவிலே இருக்கின்ற சகோதரிகளுடைய நிலைமை இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. That is why God has chosen you. ஆகவேதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். That is why He has chosen you. ஆகவேதான் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Only then you will know the agony of other people. அப்பொழுதுதான் மற்றவர்களுடைய வேதனை என்னவென்று உங்களுக்கு தெரியும். That is why God has chosen you. ஆகவேதான் தேவன் உங்களை தெரிந்து You கொண்டிருக்கிறார். are not a member of the Esther prayer group by accident. ஏதோ எதிர்பாரா விதமாக எஸ்தர் ஜெப குழுவிலே நீங்கள் அங்கத்தினராக மாறிவிடவில்லை. God has chosen you. தேவனே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். Jesus said in John 15:16, இயேசு சொன்னார் யோவான் 15:16, you have not chosen me, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, but I have chosen you. நானே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். In Isaiah 48 and verse 10, ஏசாயா 48:10 He says, I have chosen you in the fiery furnace of trial. அவர் சொல்லுகிறார், அக்கினியான நெருப்பின் மத்தியிலே, அந்த உலையின் மத்தியில் இருந்து நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். Therefore be of good cheer. ஆகவே நீங்கள் தைரியப்பட்டு சந்தோஷப்பட்டு, Every time you are depressed, you always say in your heart, I am a chosen vessel of honor. உங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதாகிலும் சோர்வு வருகிறதா? வருகின்ற பொழுதெல்லாம் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற கனத்திற்குரிய பாத்திரம் என்று சொல்லுங்கள். So be of good cheer. ஆகவே நீங்கள் தைரியமாய் He உற்சாகமாய், will never let you down. இயேசு உங்களை ஒருபொழுதும் Oh, கைவிட He will never let you down. அவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார்.